ஏசாயா எழுதின சுவிசேஷம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிற வார்த்தைகளை தேவ செய்தியாக நான் சொல்ல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று தேவனாய் கர்த்தர் சொன்னார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை எப்போதுமே விலகாமல் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதிலிருந்து நம்மளை விலக்கி காப்பார் என்று. ஒரு மலை எவ்வளோ பெரியதாக இருந்துக்கு, ஒரு மலை என்பது பெருசு. அந்த மலையை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அந்த மலையவே தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த மலையை உடைத்து தகர்த்து போடுவேன் என்று தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மலையை உடைத்து அந்த மலையிலிருந்து நான் விலக்கி அவங்களை அந்த மலையவே நான் அக்கு சுக்காக நொறுக்கி நான் அதை பொடி தவிடாக மாற்றி அந்த மலை மூலமாக அனைத்தையும் நான் அந்த இடத்துல சுத்தப்படுத்துவேன். அதே போல் உங்களுடைய சரீரத்தில் எந்த ஒரு விளைவன்கள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், அசதிகள் இருந்தாலும், மனப்பாரங்கள், அழுத்தங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தேவனாய் கர்த்தர் அந்த மலையை எப்படி அகற்றினாரோ அதே போல் நம்மளையும் இருக்கிற கஷ்டங்கள், சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் அகற்றி போடுகிறவராய் இருக்கிறார். எதை குறித்து நம்மளை கவலைப்படக்கூடாது என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிறார், எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடியால், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பாய் நான் நடத்துகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை.